ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 36 சைஸஸோடைய முன்பக்கத்துக்கான கட்டிங் மெஷர்மெண்ட்ஸ் தான் இப்போ இந்த ப்ளவுஸில் சொல்லித்தர போகிறேன். ஆல்ரெடி பேக்குக்கான அளவுகள் ஒன்று ஃபுல் விரிவாக்கத்தோடு கொடுத்துருக்கோம். இதில் ஃப்ரண்ட் சைஸஸை எப்படி நீங்கள் மார்க்கிங் பண்ணணும், டாட்ஸுகள் எந்த அளவில் இருக்கணுங்கிறதுக்கான கிளாஸஸ் தான் இந்த கிளாஸு. அதனால் பிகினர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் விரிவாக்கத்தோடு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். 10 நிமிஷம் வீடியோ ஓரளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோலையே உங்களோட டோட்டல் டவுட்ஸ் கிளியர் ஆகிடும். ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் பின்பக்கம் 14 இன்ச்சுங்கிறது நீங்கள் நீளம் எடுக்கிற மாதிரி இருந்தால், பின்பக்க நீளம் 14 இருந்தால், முன்பக்கம் தையலோடு சேர்த்து நீங்கள் 15 இன்ச்சுங்கிறது நீங்கள் மார்க் பண்ணணும். பின்பக்கத்தை விட 1 இன்ச் அடிஷ்னலாக நீங்கள் மார்க் பண்ணியிருக்கணும். கஸ்டமருக்கு 40 இன்ச்சு ப்ளவுஸோட சைஸஸுங்கிறதுனால நான் இந்த 36 இன்ச்சு ப்ளவுஸ் சைஸஸ் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். 36 அப்படின்னா நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிக்கிங்க. ஒரு பக்கத்துக்கு 9 இன்ச்சு வரும். இதே 40 இன்ச்சாக இருந்தால் 10 வச்சு 1.5 இன்ச்சு தையலுக்கு சேர்த்திங்க. இப்போ நான் எடுக்கக்கூடிய அளவுகள் 36 சைஸுங்கிறதுனால நான் 9 இன்ச்சுடைய அகலத்தை கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பொதுவாக இங்கேருந்து இது வரைக்கும் 9 இன்ச்சுக்கான அகலத்தையும் கூட தையலுடைய அளவையும் இங்கே சேர்த்தி தான் நான் எடுத்திருக்கேன். இதில் 15 இன்ச்சு நீளத்தோட இந்த லைனை நான் மார்க்கிங் பண்ணி முடிச்சிடுவேன். அதே மாதிரி கீழ்ப்பகுதியும் அதே நீளத்தோ அகலங்களோட மார்க்கிங் ஆகிடும். இப்போ இந்த பாக்ஸ் ரவுண்டுக்குள்ளே தான் நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் பகுதிக்கான போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பாக்ஸ் லைன் கொடுத்துருக்க. இதுக்குள்ளே கழுத்து பகுதிக்கு 2.25 இன்ச், கஸ்டமருக்கு 2.25 இன்ச் வச்சிங்கன்னா கழுத்து 3ஆக கன்வெர்ட் ஆகும். அதனால் எப்பவுமே கழுத்து அகலம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் கழுத்து 3 இன்ச் இருந்தால் நீங்கள் 2.25 இன்ச்சுங்கிறத தான் நீங்கள் மார்க்கிங் பண்ணணும். இங்கேருந்து ஒரு 2.25 இன்ச் கழுத்துக்கான அகலம் மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி கழுத்துடைய நீளம் மேக்ஸிமம் 6 இன்ச்சு வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்டுக்கு. இதை ஒரு எல் வடிவத்தில் நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கிங்க. கழுத்துடைய அகலம் 2.25, கழுத்துடைய நீளம் 6. இங்கே 2.25, இந்த பகுதி 6 இன்ச். இந்த பாயிண்டில் இருந்து நீங்கள் தோள்பட்டையுடைய அகலத்தை மார்க்கிங் பண்ணுறீங்க. தோள்பட்டைக்கு அங்கே இருக்கிற பாடி ஃபிட்டை விட 1/2 இன்ச் to 3/4 இன்ச்சு தையலுக்கு நம்ம எப்பவுமே சேர்த்துவோம். அதனால் நான் இங்கே இப்போ கொடுத்துருக்கிற அகலம் கஸ்டமருக்கு 2.5 இன்ச்சு தையலுடைய அகலமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3.25 இன்ச்சுங்கிற அளவை நீங்கள் இங்கே மார்க்கிங் பண்ணணும். கழுத்து பகுதி 1/4 இன்ச்சுக்கும் கையுடைய ஜாயிண்டில் 1/2 இன்ச்சும் போனதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே 2.5 இன்ச்சு தான் இருக்கும். அதனால் நீங்கள் 3.25 இன்ச்சு, இந்த ரெண்டுக்குமான இடைவெளி 3.25, இந்த ரெண்டுக்குமான இடைவெளி 3.25 இன்ச்சு. நீளம் இங்கேருந்து இது வரைக்கும் 5.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். இது தையலுக்கும் சேர்த்தி தான் 5.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இதை ஆம்கோல் பகுதின்னு சொல்லுவோம். கழுத்துடைய அகலம், ஷோல்டர் அகலம், இது நீளம். இது ஆம்கோல் நீளம்னு சொல்லக்கூடிய பகுதி 5.5 இன்ச்சு. இந்த இடத்துல தான் நீங்கள் பாடியோடைய அகலத்தை மார்க்கிங் பண்ணணும். துணியை நம்ம 2ஆக மடித்து போட்டிருப்போம். இங்கேருந்து தொடங்கி நம்ம முடித்த இந்த லைன் வரைக்கும் ஜாயின் பண்ண வேண்டிய இடம் இந்த பகுதி தான். இந்த எல் ஷேப் ஆம்கோல் டு முதுகலத்துக்குமான இந்த பாயிண்ட் ஏரியா. அதே மாதிரி இங்கே ஒரு 1 இன்ச்சு to 1.25 இன்ச்சு வரைக்கும் முன்பகுதிக்கு நீங்கள் இந்த லைனை மார்க்கிங் கொடுக்கணும். 1.25 எடுத்திருக்கேன் இதுக்கு. இதை இப்படி சரிவாக வச்சு இங்கே மார்க்கிங் கொடுங்க. இதில் இன்னொரு கரெக்ஷன் என்ன பண்ணோன்னா, பாடி ஸ்ட்ரெச்சர் ஜாஸ்தியாக இருக்குது, துணி சுருக்கம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இங்கே இந்த இடத்துல ஆம்கோலுடைய நீளம் எடுத்தோமல்ல, இதில் நடுப்பகுதியிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இந்த சைடு கொண்டு வாங்க. கொண்டுட்டு இந்த வளைவு மார்க்கிங் கொடுங்க.
இப்படி கொடுத்து இந்த இடத்துடைய வளைவு இந்த ஜாயிண்டோட கொடுத்துருங்க. கரெக்டாக இந்த இடம் வந்து இந்த லைன்லேருந்து உள்ளே வரணும். முடிகிற இடம் வரைக்கும். இதுக்கப்புறம் நடுப்பகுதியில் இந்த ஷோல்டர் பாயிண்ட்டுடைய நடுப்பகுதி, இப்போ ஷோல்ட்ரு வந்து மொத்தமாக இங்கே வந்து 3.5 இன்ச் இருக்குது. 3.5 பாதி எடுத்துட்டிங்கன்னா 1.25 இன்ச். இந்த 1.25 இன்ச், இந்த 1.25 எங்கே வருதுன்னு பார்த்துட்டு இந்த இடம்தான் இந்த இதுக்கான நடுப்பகுதியாக இருக்கும். இங்கேருந்து கரெக்டாக மெயின் டாட்ஸ் வைக்கக்கூடிய பகுதி இந்த இடம்தான். ஒரு ஃபஸ்ட்டு டாட்ஸ் கொஞ்சம் பெருசாக வைப்போம், அந்த டாட்ஸ் வரக்கூடிய இடம் இதுதான். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு லைன் பண்ணிக்கிங்க. இங்கே நம்ம ஆல்ரெடி 2 லைன்ஸ் ஃபஸ்ட்டே இங்கே என்ன ஆகலமோ அதை இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த டேர்னிங்லேருந்து 1.25 to 1லேருந்து 1.25 கொடுத்துட்டு 1 இன்ச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. 1 இன்ச்சு கொடுத்துட்டிங்கன்னா அது 1.25 கன்வெர்ட் ஆகிடும். இந்த இடத்துல இங்கேருந்து இந்த முடிச்ச இடத்துலேருந்து இங்கே 1 இன்ச்சு கொடுங்க. தையல் போட்டதுக்கு அப்புறமா பாடி ஃபிட்டோட அந்த பெல்ட் பீஸ் சேர்ந்ததோடனே இந்த இங்கே என்ன ஆயிருன்னா 1.25 இன்ச்சா, 1 இன்ச்சு வைக்கிறது 1.25 இன்ச்சா மாறி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் 1 இன்ச்சு வச்சுருங்க. 1.25 வைங்க. இங்கே 1 இன்ச்சும் இந்த சைடு 1.25. இந்த பகுதியை இப்படி கொண்டு வந்து இப்படி வளைச்சிடணும். ஃப்ரண்ட் பீஸ் வரையும் பொழுது நிறைய பேர்த்துக்கு இந்த இடத்துல நிறைய டவுட்ஸ் வரும். எந்த அளவுகள்னு 1லேருந்து 1.25 வரைக்கும் வைக்கலாம். அதனால் நீங்கள் இந்த சைடு 1 வைக்கிறீங்க, இந்த சைடு 1.25 வச்சுக்குங்க. சிலருக்கு மட்டும் இங்கே நீங்கள் தொடக்கத்திலே 1.25 கூட வைக்க முடியும். இந்த இடத்துல கரெக்டாக மெயின் டாட்ஸ் வரக்கூடிய பகுதின்னு சொல்லக்கூடியது இந்த இடம்தான். ஷோல்டருடைய சென்டர் லைன் இந்த 15 இன்ச்சு முடிகிற இந்த இடத்துல முதல் டாட்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய மெயின் டாட்ஸ் 4 இன்ச்சு இங்கே எடுத்திருக்கேன். இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் 4 இன்ச்சு கொடுத்துருக்கோம். இங்கே 4 இன்ச்சுடைய நீளம், இதுலேருந்து இது வரைக்கும் 4 இன்ச்சுடைய லென்த் இருக்கும். இந்த பக்கம் இந்த 2ஆ பிரித்து இந்த சைடில் வந்து 1 இன்ச், அந்த சைடு 1 இன்ச், ரெண்டையும் ஒரு ஜாயின் கொடுத்துருங்க. இதுக்கு பேர் மெயின் டாட்ஸ். ஒரு ப்ளவுஸில் மெயின் டாட்ஸ் பகுதி ரொம்ப அக்யூரேட்டாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த டாட்ஸுகள் அதுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிரும். கீழ்ப்பகுதியை அகலமாகவும் மேல் பகுதியை குறுகலாகவும் வச்சுருப்போம். இந்த இடத்துல இந்த டாட்ஸோடைய அளவு முடியும். இந்த டாட்ஸுக்கு பேர் மெயின் டாட்ஸ். மெயின் டாட்ஸ் வரக்கூடிய இடம் ஷோல்டருடைய நடுப்பகுதியிலிருந்து அந்த முடிகிற 15 இன்ச்சுக்கான தொடக்கத்தில் இருக்கும். இப்போ நம்ம 4 இன்ச்சு கொடுத்துருந்தா கூட பெல்ட் பட்டி ஜாயிண்ட் ஆகும் பொழுது தையலில் இதில் 1/4 இன்ச்சு போயிடும். அப்போ உங்களுக்கு மீதி அங்கே இருக்கிறது எவ்வளவு இருக்குன்னா, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கும் இங்கே 1/2 இன்ச்சு டு 1/4 இன்ச்சில் நீங்கள் எந்த அளவு வச்சு தைக்கிறீங்களோ அந்த அளவுகளை பொறுத்து துணி 1/4 இன்ச்சு டு 1/2 இன்ச்சு குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் வைக்கும்போது 4 இன்ச்சு வைங்கன்னு சொன்னது. இது தையலுக்கும் சேர்த்துன அளவாக இருக்கும். இதுக்கு அடுத்த அளவு இப்போ இந்த இடத்துல நம்ம மாதிரி போட்டிருக்கோம். இதில் நீங்கள் ஒரு ரவுண்டு நெக் போடலாம். இந்த இடத்தையும் அடுத்து நீங்கள் இங்கே மார்க்கிங் பண்ணியிருக்கிற இந்த 2 இடைவெளிக்குமான இடம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா 7 இன்ச்சு இருக்குது. இந்த பகுதியில் 7 இன்ச்சு. இந்த கழுத்துக்கும் முன்பக்கம் முடிகிற இடத்துக்குமான இடைவெளி 7 இன்ச்சு. 7ல் பாதி இன்ச் எடுத்து 3.5 இன்ச். ஊக்கு பகுதிக்கான டாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டாட்ஸை வைப்போம். இங்கேயும் வந்து 4 இன்ச்சு வச்சுருக்கோம். இங்கே 4 இன்ச்சு மாதிரி இங்கேயும் 4 இன்ச்சு தான் கொடுத்துருக்கேன். இதுலேயும் நீங்கள் வந்து ஊப்பட்டி வைக்கும் பொழுது அந்த 1/2 இன்ச்சு குறைஞ்சிரும்.
இங்கே 1/4 இன்ச் இங்கே 1/4 இன்ச் கொடுத்து இந்த இடத்த ஜாயின் பண்ணிடுவோம். மெயின் டாட்ஸ் ஊக்குப்பட்டியுடைய டாட்ஸ். அடுத்து கொடுக்கக்கூடிய டாட்ஸ் ஆம்கோல் டாட்ஸ். இந்த ஆம்கோல் டாட்ஸ் எப்படி வரும் அப்படின்னா இந்த மெயின் டாட்ஸ் உடைய ஸ்லாண்டிங் ஏரியாவாக இந்த இடம் இருக்கும், லைட்டாக சரிவா. நீங்கள் இந்த டாட்ஸ் பிடிக்கும் பொழுதே இந்த டாட்ஸுக்கான லைன்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஆம்கோல் டாட்ஸ் தொடங்கினா போதும். இதுக்கு பேர் மெயின் டாட்ஸ். இது ஊக்கு பகுதியில் வரனால ஊக்கு டாட்ஸ். ஆம்கோல் பகுதியில் வரக்கூடியது இந்த ஆம்கோல் டாட்ஸ். ப்ளவுஸில் பொதுவாக இந்த 3 டாட்ஸும் கரெக்டாக இருந்தாலே ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். இன்னும் ப்ளவுஸை வந்து கரெக்டாக நீட்டாக கொண்டுட்டு வர்றதுக்கான பேஸ் இந்த ஆம்கோல் டாட்ஸோடைய நீளங்கள் தான். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் 3.25 இன்ச் இதில் வந்து நீங்கள் நீளம் கொடுக்குறீங்க. கரெக்டாக 3.25 தையல் போக அங்கே 3.5 இன்ச் இருக்கும். அப்போ நீங்கள் இங்கே கொடுக்க வேண்டிய லென்த் பார்த்துட்டிங்கன்னா 3.25. இங்கேருந்து தொடங்கி இந்த டாட்ஸ் வரைக்கும் 3.25 இன்ச் கொடுக்க போகிறீங்க. 1/2 இன்ச் கொடுத்து இந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணி விட்டுறீங்க. இப்போ இந்த 3க்குமான இடைவெளி இங்கேருந்து இங்கே 2 இன்ச் கேப் இருக்குது. அதே மாதிரி இந்த 2க்குமான இடைவெளி பார்த்துட்டிங்கன்னா 2.25 இன்ச் இருக்குது. இந்த 2க்குமான இடைவெளி 3 இன்ச் இருக்குது. 2, 2.25, 3. இந்த அளவுகள் என்ன மாதிரி கஸ்டமருக்கு சூட் ஆகும் அப்படின்னா, பஸ்ட் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, மூச்சு விடுறதுலையோ இல்லை ஒரு போடும்போது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக வேணும், ரெகுலர் வீட்டில் நார்மல் யூஸுக்காக போடக்கூடிய ப்ளவுஸ் அளவுகளாக இருந்தால் இந்த மாதிரி அளவில் தைச்சா ஃபிட் சைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ சில நேரங்களில் கொடுக்கும்போது 3 பக்கம் 1.5, 1.25 கொடுத்துருப்போம். இது வந்து நல்லாவே எனக்கு இந்த இடத்துல லூஸ் வேணும், போடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் டாட்ஸ் போடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா என்னுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த மெஷர்மெண்ட்ஸை கொடுத்து எப்படி போடலாங்கிறதுக்கான அளவுகளை இன்ச் பை இன்ச் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை வாட்ச் பண்ணதுக்காக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.